தாளிச்சு பழைய சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஊற வச்ச பழைய சாதத்தை நல்லா தண்ணி இல்லாம இருக்க புழிஞ்செடு. சாதத்தை இந்த மாதிரி தண்ணி இல்லாம இருத்து எடுத்துட்டு தண்ணியில உப்பு போட்டு குடிச்சுக்கலாம். இதை இப்ப நம்ம தாளிச்சோம். தாளிக்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்குவோம். மோர் மிளகாய இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம். மோர் மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாய் கட் பண்ணலாம். எண்ணெய் காஞ்ச உடனே இந்த மோர் மிளகாயை போட்டு வறுத்து எடுப்போம். மோர் மிளகா நல்லா வறுபட்டுருக்குங்க. இப்ப அதை நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஒரு தட்டுல எடுத்து வச்சிருக்கோம். இப்ப கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு கொஞ்சம், கடுகு வெடிச்ச உடனே பெருங்காயம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து கருவேப்பிலை போட்டுட்டு இப்ப இந்த சாதம் இருக்கு அதை எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு இது லேசா சூட ஏறினோம்னா அதை நிப்பாட்டுங்க. இதை நல்லா இறக்கி நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா பெனஞ்சிட்டு ஒரு 1/2 டம்ளர் பால், சின்ன டம்ளர்ல ஒரு 1/2 டம்ளர் தயிர், ஒரு 2 ஸ்பூன், இப்ப இந்த மோர் மிளகாயை இதுல சேர்த்துடலாம். நீங்க பச்சை மிளகாய் போடுறதா இருந்தா தாளிக்கிறப்பே போட்டுருணும். இது சளி பிடிச்சிருந்தா சின்ன பிள்ளைங்களுக்குலாம் இந்த மாதிரி தாளிச்சு பழையது நிறைய மிஞ்சிடுச்சுன்னா இந்த மாதிரி தாளிச்சு கொடுத்தோம்னா சாப்பிட்ருவாங்க. அதுக்கு தொட்டுக்க சட்னி வச்சுக்கலாம், இல்லைன்னா தேங்காய் அப்படியே சாப்பிடவே நல்லா இருக்கும். ஏன்னா மோர் மிளகாயெல்லாம் நம்ம போட்டிருக்கோம். நான் இன்னைக்கு தேங்காயும் தாமிர வத்தலும்